தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரும் பரிகார தலமாக விளங்கும் நெய்வேலி அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் உடனுரை புஷ்பவனநாதர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம். காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் நெய்வேலி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் உடனுரை புஷ்பவனநாதர் திருக்கோவில் நாம் நினைத்த காரியங்கள் அத்தனையும் உடனே நிறைவேற்றி தரும் பரிகார தலமாக விளங்குகிறது. மற்ற சிவாலயங்களைப் போல பெரிய அளவில் கட்டிடங்கள், பிரகாரங்கள் இல்லை என்றாலும் சிறிய அளவிலான சந்நிதிகளை கொண்டு மிக பழமையான திருக்கோவில்களுள் ஒன்றாக விளங்குகிறது புஷ்பவனநாதர் திருக்கோவில். இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் 2 முறை நடைபெறும் பிரதோஷ வழிபாடும் சனி பிரதோஷ வழிபாடும் பிரசித்தி பெற்ற விழாவாக திகழ்கிறது. பொதுமக்கள் தங்களின் பிரார்த்தனைகளை இந்த திருக்கோவில் சன்னதியில் வேண்டி செல்கிறார்கள். அந்த வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு இறைவன் மற்றும் இறைவி சன்னதிகளில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளை நடத்தி செல்கிறார்கள். இவற்றை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. வேண்டுதல்கள் நிறைவேறிய இன்னும் சில பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து உழவார பணி செய்தும் பாலபிஷேகம் செய்தும் வில்வம் மற்றும் தும்பப்பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சித்தும் வழிபாடுகளை நடத்தி செல்வதை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் இறைவனுக்கும் இறைவிக்கும் தாங்களாகவே அர்ச்சனை வழிபாட்டு முறைகளை செய்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது. முசிறியில் அமைந்திருக்கும் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் தொடங்கி வெள்ளூர் திருகாமேஸ்வரர், தின்னகோணம் என்கிற திருநெற்குன்றம் சுயம்பு பசுபதீஸ்வரர், நெய்வேலி புஷ்பவனநாதர், கோமங்கலம் பசுபதீஸ்வரர் ஆகிய திருக்கோவில்கள் வழியாக திருப்பைஞ்சலி ஸ்ரீ நீலிவனேஸ்வரர் திருக்கோவில் வரை ஒரு பசு ஒன்று நாள்தோறும் சென்று அந்தந்த கோவில்களின் கருவறையில் லிங்க பானங்களின் மீது தன்னுடைய பாலை சொரிந்து சென்று வந்ததாக செவிவழி செய்திகள் மக்கள் மத்தியில் இன்றளவும் நிலவுகிறது. பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் இறைவன் சன்னதி கிழக்கு நோக்கிய நிலையில்தான் அமைந்திருக்கும். ஆனால் இதில் சற்று மாறுபட்டு நெய்வேலி அருள்மிகு புஷ்பவனநாதர் மேற்கு நோக்கிய சன்னதியில் தின்னகோணம் சுயம்பு பசுபதீஸ்வரரை நோக்கியவாறு பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்து வருகிறார். இந்த ஆலயத்தின் இறைவன் பெயர் சமஸ்கிருதத்தில் புஷ்பவனநாதர் என்று அழைக்கப்பட்டாலும் தமிழில் பூவனநாதர், மலர்வனநாதர் என்று அழகாக அழைக்கப்படுகிறார். தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை உணர்ந்து அதை அருளச் செய்யக்கூடியவராக இத்தலத்து புஷ்பவனநாதர் இங்கு வீற்றிருக்கிறார். தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் இறைவி புவனேஸ்வரி அம்மன் எழுந்தருளியுள்ளார். நின்ற திருக்கோலத்தில் சாந்தமே உருவாக தன்னை நாடி தேடி வரும் பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றி தரும் அன்னையாக அருள்மிகு புவனேஸ்வரி அம்மன் எழுந்தருளி திருக்காட்சி அளிக்கிறார். மேலும் இறைவி சன்னதி வளாகத்திலேயே சிறிய அளவிலான விநாயகர் சிலையும் அதன் நேர் எதிரில் விநாயகருடைய வாகனமும் எழுந்தருளப்பட்டிருப்பதும் தனி சிறப்பாக கருதப்படுகிறது. இதே போல இறைவன் சன்னதிக்கு வெளியே பெரிய அளவிலான சிவலிங்கமும் அமைந்துள்ளது. மேலும் இறைவன் சன்னதிக்கு நேர் எதிரில் மிக பெரிய அளவிலான நந்தியம்பெருமானும் அதன் அருகில் சக்தி விநாயகரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். மேலும் நாக கன்னிகளும் எழுந்தருளப்பட்டிருக்கிறார்கள். இங்கு கருவறையின் நிலைப்படியில் மீன்கள் இருப்பதால் இந்த கோவில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. மாதத்தில் 2 முறை வரும் பிரதோஷ வழிபாடும் சனி பிரதோஷ வழிபாடும் இந்த கோவிலில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. புஷ்பவனநாதருக்கும் புவனேஸ்வரி அம்மனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு இந்த வழிபாட்டில் நெய்வேலி மட்டுமல்லாமல் சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த பொதுமக்களும் பங்கேற்று அருள் பெற்று செல்கிறார்கள். இதுபோல பௌர்ணமி வழிபாடும் மகா சிவராத்திரி வழிபாடும் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சி.க. சிவக்குமார் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் இங்கு உழவார பணி மேற்கொண்டு கவனிப்பாரற்று கிடந்த இந்த ஆலயத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.
தற்பொழுது இந்த கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் அண்ணா மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மற்றும் சனி பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு ஆகியவற்றை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பொதுவாக பரிகார தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பை பெற்றிருக்கும். அந்த வகையில் பக்தர்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தருபவராக புஷ்பவனநாதரும் புவனேஸ்வரி அம்மனும் இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ளனர். திருமணம் கைகூடுதல், குழந்தை பேறு, அரசு பணி, கடன் தொல்லை நீக்குதல், வீடு கட்டுதல், மனநலன் குணமாகுதல் போன்ற பக்தர்களின் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நிறைவேற்றி தரும் இறைவனாக இத்தலத்தில் புஷ்பவனநாதர் இருப்பதாக பயனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கு தூய்மை பணியை மேற்கொண்டும், பாலாபிஷேகம் செய்தும், இறைவன் மற்றும் இறைவிக்கு புத்தாடைகளை அணிவித்தும், பொங்கல் வைத்தும் வழிபாடை நிறைவு செய்கிறார். திருச்சியில் இருந்து சரியாக 27 கிலோமீட்டர் தொலைவில் தான் நெய்வேலி கிராமம் அமைந்திருக்கிறது. சத்திரம் பேருந்து நிலையம், திருவானைக்காவல், நம்பர் 1 டோல்கேட், நொச்சியம், திருவாசி, துடையூர், சிறுகாம்பூர், வாய்த்தலை, தெற்கு வடக்கு சித்தாம்பூர், கோமங்கலம் வழியாக நெய்வேலி கிராமத்தை அடையலாம் தனி வாகனங்களில் வரும் பக்தர்கள். முசிறியிலிருந்து தாப்புத்தூர் வழியாக திருப்பைஞ்சலி செல்லும் தடத்திலும் நெய்வேலி கிராமத்தை வந்து அடையலாம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் முசிறியிலிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நகர பேருந்துகளும் இயக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. நினைத்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தரும் இறைவனும் இறைவியும் அருளும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.